அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் தாவேக தலைவர் விஜயிடம் இரண்டாவது கட்டமாக நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. 5 மணி நேரத்திற்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் தாவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது அந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், தற்போது இரண்டாவது கட்டமாக நடைபெற்ற விசாரணை என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைய விசாரணையினோடு இது நிறைவு பெற்றிருக்கிறதா? மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பாலவேல், விஜயிடம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயிடம் இன்று இரண்டாவது நாளாக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றது. இது ஏற்கனவே 13ஆம் தேதி நடைபெற வேண்டிய விசாரணை. விஜயின் கோரிக்கையை ஏற்று இன்று அது நடைபெற்றது. காலை 10:30 மணிக்கு அந்த விசாரணை என்பது தொடங்கி இருந்தது. தற்போது, அதாவது 4:30 மணி அளவில் 6 மணி நேரம் நடைபெற்ற அந்த விசாரணை என்பது தற்போது முடிவடைந்திருக்கிறது. ஏற்கனவே முதல் நாள் விசாரணையில் என்னென்ன கேள்விகள், அதாவது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்த கேள்விகளில் எதெல்லாம் விடுபட்டு எதெல்லாம் அன்று கேட்க முடியவில்லையோ அதை அனைத்தையும் இன்று சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில், அதாவது நாமக்கல்லில் இருந்து அந்த கரூர் பயணம் என்பது எவ்வளவு நேரம் நீடித்தது, எதனால் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விஜயிடம் இன்று சிபிஐ அதிகாரிகள் கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த அந்த முழுமையான தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவே செந்தில், அதே நேரத்தில் குற்றப்பத்திரிகையில் தாவேக தலைவரின் பெயர் சேர்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. அது குறித்த விவரங்கள் ஏதேனும் இருக்கா? இது குறித்த அந்த உறுதியான அல்ல அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஏனென்றால் இன்று காலை முதலே விஜயின் பெயர் அந்த குற்றப்பத்திரிகை இடம்பெற்றிருப்பதாக பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பரப்பப்பட்டு வந்தன. ஆனால் தற்போது அந்த 6 மணி நேர விசாரணை என்பதுதான் முடிவடைந்திருக்கிறது. ஏனென்றால் விரைவில் அந்த முதல் கட்ட அந்த குற்றப்பத்திரிகையை சிபிஐ அதிகாரிகள் தாக்கல் செய்வார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் தான் அவருடைய பெயர் அதில் இடம்பெறும் என்று சில அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி வந்தன. இன்னும் அது குறித்த அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது சிபிஐ தரப்பிலோ அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இது சமூக வலைதளங்களில் காலையிலிருந்து இது பரவி வருகிறது. பாலவே செந்தில், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் 2 கட்டமாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக வேறு யாரேனும் சம்மன் செய்து விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பலவேல் இந்த வழக்கில் பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் அந்த 2ஆம் கட்ட தலைவர்களாக பார்க்கப்படக்கூடிய அனைவரிடம் விசாரணை நடைபெற்றது. குறிப்பாக என் ஆனந்த், அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட 3 வருடம் நடைபெற்றது. அதற்கு பிறகுதான் கட்சியுடைய தலைவரும் அந்த பரப்புரையுடைய முன்னெடு நடத்தக்கூடிய விஜயிடம் நடத்தியிருந்தார்கள். இதுவும் 2 நாட்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நாம் கட்சியின் தரப்பில் விசாரிக்கும் பொழுது சிபிஐ என்ன விசாரணைக்காக யாரிடம் சம்மன் அனுப்பினாலும் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். என்ன கேள்விகள் கேட்டாலும் தங்கள் தரப்பு விளக்கங்களை கொடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே 2ஆம் கட்ட தலைவர்கள் 3 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. அதற்கு பிறகு தலைவர் விஜயிடம் அந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இதுவரை அடுத்த கட்ட விசாரணைக்கான அல்லது வேறு யாருக்கும் சம்மன் கொடுப்பதாக சிபிஐ அதிகாரிகள் இன்னும் தெரிவிக்காத ஒரு சூழல் தான் நீடிக்கிறது. இருந்தாலும் சம்மன் வரும் பட்சத்தில் அவர்கள் குறிப்பிடப்படக்கூடிய நபர்கள் அந்த விசாரணையில் ஆஜராவார்கள், கேட்கப்படும் அனைத்து கேள்விக்கும் பதிலளிப்பார்கள் என்று ஏற்கனவே நம்மிடம் கூறியிருந்தார்கள். பாலவேல் செந்தில், தற்போது கரூர் சம்பவம் தொடர்பான குற்றப்பத்திரிகை விசாரணை தாவேக தலைவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை 2 கட்டங்களாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில பிப்ரவரி 1 அல்லது 2வது வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற விஷயங்களும் கூட இருக்கு. அது தொடர்பாக நம்ம பேசலாம். நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, தற்போது 2வது கட்டமாக தாவேக தலைவர் விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த விசாரணை இன்றோடு நிறைவு பெற்றிருக்கிறதா? மேலும் தொடர வாய்ப்பு இருக்கிறதா? கரூர் விவகாரத்தில், உயிரிழப்புகள் விவகாரத்தில் தற்பொழுது 2ஆம் நாளின் விசாரணை சுமார் 5.5 மணி நேரங்கள் வரை விஜயிடம் இன்று விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த விசாரணையின் பொழுது பல்வேறு கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்ட நிலையில் அவரை மீண்டும் நாளை விசாரணைக்கு தொடர்ந்து அழைப்பதா வேண்டாமா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையில் அதிகாரிகள் தற்பொழுது ஈடுபட்டுள்ளார்கள். அவர் முன்வைத்த பதில்கள் அடிப்படையில் அதில் கூடுதல் விளக்கங்கள் என்பது தேவைப்படுகிறதா என்ற ஒரு தகவலையும் அதன் அடிப்படையிலும் விஜயை நாளைக்கு விசாரணைக்கு அழைப்பதா இல்லையா என்பது
தொடர்பான ஒரு ஆலோசனை தான் தற்பொழுது விசாரணை குழு அஜய் யாதவனுடைய தலைமையிலான குழு என்பது தற்பொழுது ஆலோசனையை நடத்தி வருகிறது. குறிப்பாக இன்று அவர் முன்வைத்த கேள்விகள் பெரும்பாலானவை. குறிப்பாக அவருடைய வாகனம் என்பது கரூர் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டது ஏன், குறிப்பாக கரூர் மாவட்டத்தினுடைய எல்லையில் இருந்து வேலுசாமிபுரம் வந்த அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தை வந்தடைவதற்கு ஏன் அவ்வளவு காலதாமதம் என்பது ஏற்பட்டது, மேலும் கூட்ட நெரிசல் இருப்பது தெரிந்தே விஜய் பரப்புரையில் ஈடுபட்டாரா என்பது போன்ற கேள்விகளுக்கு அவர் பதிலளித்துள்ளதாகவும், குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய அந்த ஒரு முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் என்பது போதுமான அளவில் இல்லை என்ற ஒரு பதிலை விஜய் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்துள்ளார் என்ற ஒரு விளக்கத்தையும் நிர்வாகிகள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த விசாரணையின் பொழுது பல்வேறு ஆதாரங்கள், குறிப்பாக தன்னுடைய வாகனம் சென்ற வழி தொடர்பான பல்வேறு ஆதாரங்களையும் சிசிடிவி புட்டேஜ்களையும் அவர் சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவரிடம் மீண்டும் அந்த விசாரணை என்பது மேலும் ஒரு நாள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு சிபிஐ வந்துள்ளதாக தெரிய வருகிறது. ஆனாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவரை நாளை விசாரணைக்கு அழைத்துள்ளார்கள் என்பது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் தற்பொழுது வரை வரவில்லை. சுசித்ரா, அதே நேரத்தில் தற்போது தாவேக தலைவரோடு இந்த விசாரணை நிறைவு பெற்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல வேறு யாரேனும் இந்த வழக்குகள்ல சம்மன் செய்யப்பட்டு விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக பலா, அதாவது இந்த விசாரணையை பொறுத்தளவில் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகளிடம் தேவையான விளக்கம் என்பது தேவைப்பட்டால் நிச்சயமாக அவர்களிடமும் ஒரு சம்மன் என்பது அனுப்பப்படும் என்ற ஒரு தகவலை தான் சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். ஏற்கனவே தகவேக நிர்வாகியிடம் கடந்த டிசம்பர் 29, 30, 31 ஆகிய நாட்களில் நடத்தப்பட்ட விசாரணையாக இருக்கட்டும், அதன் பிறகு தவேக தலைவர் விஜய்க்கு அந்த சம்மன் என்பது அனுப்பப்பட்டது. அதே சமயம் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளுக்குமான ஒரு சம்மன் என்பது அனுப்பப்பட்டு அவர்கள் தரப்பிலிருந்து சுமார் 9 பேர் கொண்ட குழு என்பது இங்கு அந்த விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது தவேக தலைவர் விஜய்க்குமான ஒரு அறிவிப்பை அவர்கள் சம்மனை வழங்கியிருந்தார்கள். மேலும் கூடுதலாக விஜயனுடைய பதிலிலிருந்து அவர்களுக்கு கூடுதல் ஒரு விளக்கம் தேவைப்படும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு சம்மனை காவல்துறை அதிகாரிகள் தரப்பிற்கும் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாமல் விஜயனுடைய அந்த கேரவன் வாகன ஓட்டுநர் மற்றும் அவர் மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகியான மதியரசன் ஆகியோருக்குமான ஒரு சம்மன் என்பது அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சுசித்ரா, தற்போது ஒரு முதற்கட்ட அறிக்கையை சிபிஐ பிப்ரவரி 1 அல்லது 2வது வாரத்தில் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது கிட்டத்தட்ட தாவேக தலைவரிடம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையில இந்த சம்பவம் தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் சிபிஐக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு தெரிய வருதா? நிச்சயமாக ஏற்கனவே அதாவது இந்த அவர்களது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதற்கு எந்த ஒரு காலக்கெடுவும் விதிக்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் இந்த வழக்கை பதிவு செய்து நாளிலிருந்து சுமார் 90 நாட்களுக்குள் இந்த விவகாரத்தில் நிர்வாகிகள் அது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விதிமுறை என்பது சட்ட விதிகள் அடிப்படையில் சிபிஐனுடைய அந்த விதிகள் அடிப்படையில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நடவடிக்கைகளை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சிபிஐ ஆனது மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த ஒரு விசாரணை என்பது விரிவாக கடந்த 12ஆம் தேதி சுமார் 5 மணி நேரங்கள் 4.5 மணி நேரங்கள் வரை நீடித்த அந்த விசாரணை என்பது இன்று சுமார் 5 மணி நேரங்களையும் கடந்து சென்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்கள் என்பது அவர் முன்வைத்த அந்த பதில்கள் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையினுடைய அந்த ஒரு பதில்கள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்றாலும் இதில் இந்த குற்றப்பத்திரிகையில் யார் பெயரெல்லாம் இடம்பெற போகிறது என்ற ஒரு கேள்வி என்பது தற்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த வழங்கப்பட்டிருக்கும் தற்பொழுது வரை நடைபெற்ற அந்த ஒரு விசாரணையில் யாருக்கும் இதுவரை ஒரு கிளீன் ஷீட் என்பது வழங்கப்படவில்லை என்றும் 2 தரப்பினுடைய அந்த ஒரு வாதங்களும் அவர்களுடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது முதற்கட்டமாக எஃப்ஐஆரில் அவருடைய பெயர் இல்லை என்றாலும் குற்றப்பத்திரிகையில் அவர் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படுவாரா அல்லது எந்தெந்த நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் பெயர் என்பது அந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற போகிறது என்ற ஒரு தகவலையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தாவேக தலைவர் விஜய் 2வது நாளாக இன்றும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான நிலையில் தற்போது அந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் இந்த விசாரணை தொடருமா என்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகவில்லை. இந்த நிலையில தற்போது பல்வேறு கேள்விகளுக்கும் தாவேக தலைவர் விஜய் 2வது நாளாக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.